மக்களை இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மக்களே, இன்றைக்கி நம்ம சைவ சமையலில் நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி அம்மாவோட சமையல் மெத்தடில் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இந்த சைஸில் நறுக்கி வச்சுருக்கணும். வெங்காயம் ஒரு 3 பச்சை மிளகா 2 நறுக்கினது, ஒரு அரை மூடி தேங்காய், திருகின தேங்காய். இப்போ வடச்சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். சுத்தமான கடலெண்ணெய். நான் ஒரு 100 ml கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை சேர்த்துறோம். வச்சுக்கலாம். இதை நல்லா தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம வெங்காயம் இதோட நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இப்போது இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா எல்லாத்துலேயும் பண்ணுறாப்புல நல்லா பரட்டி விட்டுலாம். இப்படிக்கா ஒரு பரட்டு, அப்படிக்கா ஒரு பரட்டி நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். நான் பொடி உப்பு தான் சேர்த்துறேன். உங்களுக்கு வேணும்னா கல் உப்பு கூட சேர்த்திக்கலாம். அந்த உப்பு, சாம்பார் பொடி, அப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாமே நல்லா படுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்படியே ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இப்படியே நம்ம இடைவிடாமல் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இதை அடி பிடிக்காமல் வரும். இப்படியே இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு போட்டோம், இப்போ எந்த அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருகின தேங்காயை இதோடு சேர்த்திக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் இதுக்கு சேர்த்திருக்கிறோம். இது நல்லா பரட்டிடலாம். அவ்வளோதான் மக்களே, அட்டகாசமான ஒரு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.